ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அனிமேவோட கதை தான். இந்த அனிமேவோட 7, 8, 9 எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த கதை புரியும். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இங்க கியோமாசா நம்ம டிராகனை குத்திட்டு போயிடுறான். அதை பார்த்த நம்ம ஹீரோ டிராகன் உங்களுக்கு என்ன ஆச்சு, எல்லாமே முடிஞ்சுது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ மைக்கி தக்கிமிச்சி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் டிராகனை யாரோ குத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மைக்கிக்கே ஷாக்கு. அப்படியே மைக்கி எல்லாரையும் அடிச்சு போட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஆன்மா வந்துடுறான். நம்ம மைக்கி அப்படியே புடிச்சு தூக்கி போட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்ட மைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்படியே எபிசோட் 10 ரீரைஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுது, டிராகன் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டிராகன் கொஞ்சம் இரும்புறாரு. அப்போ ஹீரோ அப்பாடா டிராகன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க மைக்கி தகமிச்சி எனக்காக டிராகனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்னது நானா, ஆமா நான் தான், நான் இப்போ ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராகனை தூக்கி போயிட்டு இருக்காரு. என்னால முடியல, டிராகன் ரொம்ப வெயிட்டா இருக்காரு. ஆனா டிராகன் நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி ஹினாட்டாவும் ஏமாவும் வந்துடுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. டிராகன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது கவலைப்படாதீங்க அவர் உயிருக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸுக்கு. இந்நேரத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கணுமே அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு ஹினாட்டா அங்க ஃபெஸ்டிவல்னால ஒரே கூட்டமா இருக்குல்ல அதனால லேட் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க திரும்பி பார்த்தா கியோமாசா அவன் கேங்கோட வந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து மிரண்டு போயிடுறாரு. இவன் ஏன் இங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுங்க ஏய் என்னது டிராகன் இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. நீ என்ன இங்க பண்ற டக்கிமிச்சி, டேய் இன்னும் டேப் நிறைய எடுத்துட்டு வாங்க, மறுபடியும் அவனை கட்டி போடலாம் அப்படின்றான் கியோமாசா. இது எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு காலை பின்னாடி வைக்கிறாரு. அப்போ டிராகன் டக்கிமிச்சி ரொம்ப தேங்க்ஸ், நீ இது வரைக்கும் பண்ணதே போதும், ஹினாட்டாவையும் ஏமாவையும் கூப்பிட்டுட்டு இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்னது நான் இப்போ என்னையே அறியாம ஓடவா பார்த்தேன், என் வாழ்க்கையில நான் ஓடினதுனால தான் எல்லாத்தையும் இழந்தேன், இப்போ என் லைஃப்ல கிடைச்ச ஒரு செகண்ட் சான்ஸ் இதுல நான் ஓட போறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு கத்து கத்துறாரு. இல்லவே இல்ல ஹினாட்டா பின்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கியோமாசா கிட்ட போறாரு. என்ன உனக்கும் சாவணுமா, இங்க இருந்து கண்டிப்பா ஓட மாட்டியா டக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. நான் இங்க இருந்து கண்டிப்பா ஓட போறது இல்ல, ஏன்னா என் லைஃபோட ரிவெஞ்சை நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. கியோமாசா நமக்குள்ள இன்னும் இந்த சண்டையை முடியல, அன்னைக்கு பெட் மேட்ச்ல கூட நம்ம சண்டையை பாதியில நிறுத்திட்டோம், அதை இப்ப கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அங்க இருக்கவங்களாம் தம்பி என்னப்பா விளையாடிட்டு இருக்க, அன்னைக்கு கியோமாசா கிட்ட எப்படி அடி வாங்கினேன், அப்புறம் மறுபடியும் சண்டை போடலாம்னு சொல்ற அப்படின்னு அவன் கேட்கும்போது ஆமா உண்மைதான், ஆனா நான் தோக்கல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ டிராகன் ஓ அப்படியா விஷயம், அப்போ டக்கிமிச்சி மேல நான் 100 மில்லியன் பெட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹினாட்டாவும் நானும் 100 மில்லியன் பெட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நான் 300 மில்லியன் பெட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கா ஷாக்கு. கியோமாசா என்னடா இவங்க 3 பேருக்கும் மூளை குழம்பு போச்சா என்ன அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்போ டிராகன் இல்ல டக்கிமிச்சி கண்டிப்பா இதுல ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த சீன் பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கும். அப்போ ஹீரோ மோட்டிவேட் ஆவறாரு பாருங்க, வா இந்த சண்டையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தலாம் அப்படின்னு போகும்போது கியோமாசா அந்த இடத்துல கத்தி வச்சிடறான். நம்ம ஹீரோட கையில அந்த கத்தி சொருவிடுது. இப்போ ஹீரோ வழியில துடிச்சிட்டு இருக்காரு. அப்போ கியோமாசா தம்பி இது ஒத்தைக்கு வந்த சண்டை இல்லப்பா, இங்க நடக்க போறது கொலை, இப்போ சாக போறது நீதான் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ கையில சொருவி இருக்க அந்த கத்தி எடுத்துறாரு வெளில. அப்படியே குத்தலாம் அப்படின்னு போகும்போது அவருக்கு சில பிளாஷ் வருது. அதுவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற மாதிரி. ஏய் நம்ம எல்லாருக்கும் ஆசை என்னது, டோக்கியோலே ஒரு பெரிய ஆளாகணும் தானே, அப்போ நம்ம பெருசு ஏதாச்சும் பண்ணணும், நம்ம ஏன் இந்த ஷிபியாவை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் என் கனவு, ஆனா அது கொஞ்ச நாள்லயே மறைஞ்சிச்சு, என்னால மைக்கி மாதிரி ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இங்க கியோமாசா என்ன டாக்கிமிச்சி நீ என்ன ஒரு வாட்டி கூட அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. என் வாழ்க்கையில் நடந்த எல்லா ஃபெயிலியரும் இவனாலதான் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது தப்பு, என் வாழ்க்கையில் நடந்த எல்லா ஃபெயிலியரும் என்னாலதான், ஏன்னா நான் வீக்கா இருந்தேன் அதனால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கியோமாசாவை போய் பிடிச்சிடறாரு. கியோமாசாவா பயங்கரமா எட்டி விட்டுட்டு இருக்கான் வயிற்றுலயே. அப்போ ஹீரோ கியோமாசா வயிற்றுலயே ஒரு கடி கடிக்கிறாரு பாருங்க. கியோமாசா வழியில பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான், என விர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்போதான் இன்னும் ப்ரெஷர் பண்றாரு. அப்புறம் எப்படியோ டிஃபெண்ட் பண்ணி கியோமாசாவோட முதுகுல ஏறி அவன் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு மைக்கி மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தம் இல்ல, ஏன்னா நான் ஹனகாக்கி டக்கிமிச்சி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்படியே கியோமாசாக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் போகுது. அப்படியே 2 பேரும் விழுறாங்க. அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் என் லைஃபோட ரிவெஞ்சை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நவுட்டோ நான் கடைசியில தைரியமா நின்னுட்டேன், கியோமாசாவையும் தோக்கடிச்சிட்டேன், ஆனா நான் மன்னிச்சிரு, நீ கொடுத்த வேலையை என்னால கரெக்டா பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. ஹினாட்டா ஹேமாவை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடிடு, நீ கவலைப்படாத, எங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம், நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹினாட்டாவும் ஹேமாவை கூட்டிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. அப்போ ஹீரோ டிராகன் கிட்ட, டிராகன் சொர்க்கம் எப்படி இருக்கும்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. டேய் லூசு,
லூசு, நீ சொர்க்கத்துக்கு போறது இல்லையே, நரகத்துக்கு தானே போற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து நிக்கிறாரு. எனது நரகத்துக்கா, நான் என்ன தப்பா பண்ணலையே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஹீரோக்கு வந்து ரொம்ப முடியல, நான் கத்தி குத்து வாங்கின கையை என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ டிராகன் வந்து உன்னை விழ வைக்கிறதுக்கு இப்போ ஒரு விரல் போதும் போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து அதை யார் சொல்றா பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அந்த கேங்கும் அப்படியே ஓடி வராங்க. இவங்க ரெண்டு பேரும் கத்திட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஆக்கூன் வந்துடுறாரு. அப்படியே ஒரு பஞ்சு கொடுத்துட்டு இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க, எங்க அழுமூஞ்சி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாம மொத்த கேங் வந்திருக்கு, உங்களை இந்த வாட்டி கண்டிப்பா தோக்கடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவேட்டடா நிக்கிறாங்க. ஆனா வழக்கம் போல பயங்கரமா அடி வாங்குறாங்க. இங்க ஹீரோ வந்து டிராகன் என்ன மன்னிச்சிருங்க, என்னால தனியா உங்களை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்றாரு. அங்க சண்டையில எதுக்குடா அப்படி யூஸ்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கும்போது, யூஸ்லெஸ்ஸா பரவாயில்ல இருக்கலாம், ஆனா அங்க சில நேரம் இருக்கு, அந்த நேரத்துல நம்ம முதுக காமிச்சு ஓடக்கூடாது, கரெக்ட் தானே டக்குமிச்சி அப்படின்னு கேக்குறாரு. அது வந்து நம்ம ஹீரோ கியோமாசாவை சண்டை கூப்பிடுமோ சொன்னது. இங்க நாங்க தோக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த சீன் பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கும். எப்படின்னா இவங்களோட ரோல் மாடல்லே வந்து நம்ம ஹீரோ தான். அப்படியே எல்லாரும் சிரிக்கிறாங்க. பின்னாடி ஆம்புலன்ஸ் ஒன்று கேக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இங்க இன்னும் சண்டை போயிட்டே இருக்கும் போது அங்க போலீஸோட சைரன் சவுண்ட் கேக்குது. அதனால கியோமாசாவோட கேங்லாம் விட்டு போயிடுறாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் தக்கிமிச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆக்குன் வந்து நம்ம இன்னும் முழுசா நம்ம வேலையே முடிக்கல, டிராகனை காப்பாத்தணும் நம்ம அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பக்கம் இனாட்டாவும் ஏமாவும் வராங்க ஸ்ட்ரெச்சரை கூட்டிட்டு. அப்படியே இந்த பக்கம் சண்டையில மிச்சு எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. மைக் எங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த பக்கம் பார்த்தா இன்னும் ஆன்மாக்கும் மைக்கிக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. யாரா நீ, நீ பெரிய மான்ஸ்டரா, இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட மூச்சை வாங்கல அப்படின்னு ஆன்மா சொல்றாரு. என் கையால தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்றாரு மைக்கி. அப்ப அங்க ஒருத்த வந்து ஆன்மா போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டு தான் மைக்கி, கூடிய சீக்கிரமே நீ கான்டோ ரீஜன்ல இருக்கிற ஒரு பெரிய பைக்கர் கேங்கோட கிரியேஷனை நீ பார்க்க போற. அதுக்கு பேர் தான் வால்ஹாலா. நான் தான் வால்ஹாலாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் கமாண்டர் ஆன்மா. இனிமேல் டோமன் வந்து நிம்மதியாவே இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்படியே எபிசோட் 11 ரெஸ்பெக்ட் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோ வந்து டிராகனை கூட்டு போயிட்டு இருக்காரு ஆம்புலன்ஸ்ல. ப்ளீஸ் நல்லாயிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வேண்டிட்டு இருக்காரு ஆம்புலன்ஸ்குள்ள. அப்போ டிராகன் வந்து ரொம்ப தேங்க்ஸ் தக்கிமிச்சி, நீ என் உயிரை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாரு. ஏய் இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கிமிச்சி சொல்றாரு. மைக்கிய நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வாய மூடல. உடனே அவரோட பல்ஸ் வந்து டவுன் ஆகுது. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சிபிஆர் பண்றாங்க. ஹீரோ வந்து இல்ல நடக்கூடாது நடக்கூடாது டிராகன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க எல்லாரும் வந்துடுறாங்க. பேயானும் மிச்சியாவும் டிராகன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே அவரோட பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க மைக்கி வந்துடுறாரு. அப்போ அங்க எல்லாரும் மைக்கி கிட்ட நடந்ததை சொல்ல போகும்போது மைக்கி வந்து ஏய் எல்லாரும் கம்னு இருங்க, இது ஹாஸ்பிட்டல், எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் எப்பவுமே சொன்ன வாக்க காப்பாத்துவான். அவன் இப்போ சாவ போறது இல்ல, அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த உலகத்தை ஆள்வோம்னு சொல்லியிருக்கோம், அதனால டிராகனுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ டக்கிமிச்சி வந்து ஆமா கரெக்ட் தான், மைக்கி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்றது எனக்கு இப்பதான் புரியுது, அவன் மென்டலியும் சரி பிசிக்கலியும் சரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபரேஷன் முடியுது. டாக்டர்ஸ் வெளில வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரோட உயிரை காப்பாத்திட்டோம், நாங்க பண்ண ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா கத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மிச்சியா வந்து டேய் ஹாஸ்பிட்டல்ல கத்தாதீங்களா, வெளில வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அப்போ அங்க பேயான் மட்டும் நின்றுட்டு இருக்காரு. என்னால வேற யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ மிச்சியா வந்து நீ பண்ணது எல்லாமே பாச்சினுக்காக தானே எனக்கு நல்லா தெரியும், ஆனா நம்ம எல்லார விட பாச்சினை பத்தி அதிகமா நினைச்சிருந்த ஒரே ஆள் டிராகன் தான். பாச்சினை அரெஸ்ட் ஆன உடனே ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா அம்மா போய் பாச்சினை பார்க்கும் போதெல்லாம் கையில கிஃப்டோட நின்னுந்த ஒரே ஆள் டிராகன் தான். அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நீ கொலை பண்ண முயற்சி பண்ண அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நீ சாரி கேட்கணும் டிராகன் கிட்ட, பாச்சின் கிட்ட, மத்த எல்லார்கிட்டயும். மறுபடியும் உன டோமனுக்கு வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியா போயிட்டு இருக்காரு. அப்போ இங்க விஷயத்த எல்லாரும் வெளில சொல்றாங்க. மத்த டோமன் கேங்ல இருக்க எல்லாருக்கும் வெளியில எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க ஹினாவும் ஏமாவும் ஏய் மழை நின்னுடுச்சு, இது கிட்டத்தட்ட மிட் நைட் அப்படின்னா ஆகஸ்ட் 4, நம்ம ஒரு நாளை கடந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஞாபகம் வருது. என்னன்னா நவுட்டோ வந்து ஆகஸ்ட் 3 தான் டிராகன் சாக போறேன்றத சொன்னாரு, நம்ம அந்த நாளை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அங்க வெளியில டோமன் கேங்ல இருக்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் டிராகன் வந்து உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்து மைக்கி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அப்படி ஒரு தேடிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு வந்து மைக்கி நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து மைக்கின்னு கூப்பிடலான்னு போகும்போது அவர் வந்து ஒருத்த பாக்குறாரு. என்னன்னா அங்க மைக்கி வந்து அழுதுட்டு இருக்காரு. இந்த சீன்ல வந்து ஒரு கூட்டத்தோட தலைவனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. என்னதான் மைக்கிக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவர் வந்து மத்த யாருக்கிட்டயுமே அதை காமிச்சிக்கவே இல்லை. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலையா எல்லாரையும் மோட்டிவேட் தான் பண்ணாரு. இதுதான் ஒரு தலைவர்
தலைவனுக்கான முக்கியமான குவாலிட்டி. ஆனா ரொம்ப கஷ்டமும் கூட. இப்ப மைக்கி உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. நல்ல வேளை நீ உயிரோட இருக்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அப்போ அத ஹீரோ பார்த்துட்டு அமைதியா விட்டுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த சண்டைய பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இன்னும் கேட்டா நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுறாரு. அதாவது வதந்தி வந்து வேற வேற மாதிரி போய் ஹீரோ வந்து ரொம்ப சண்டை போட்டாரு, ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஆகி நிறைய அட்டென்ஷன் கேதர் பண்றாரு. நம்ம ஹீரோ நடையிலே ஒரு தெனாவட்டு, "ஏய் டிராகன் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவமா கேக்குறாரு. அப்போ டிராகன் வந்து, "இப்ப யாரு செத்து உன்னை ராஜாவாக்குனது? ஏதோ உனக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவத்துல ஆடாத" அப்படின்னு டிராகன் சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து, "உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியவே புரியாது. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி அட்டென்ஷன் கிடைக்கவே இல்லை தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "போதண்டா டேய்" அப்படின்னு இவர் சொல்லும் போது, டிராகன், "நான் சொல்றேன்ல உங்களுக்கு இது புரியாது. ஏன்னா உங்களுக்கு எப்பயும் அட்டென்ஷன் கிடைக்குது" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. "அப்பதான் என் உயிரை காப்பானதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நல்லா ஆனதுக்கு அப்புறமா இப்படி பேசுறீங்க, நீங்க ரொம்ப மோசம்" அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அப்போ உடனே டிராகன் வந்து, "சரி இந்தா அது உனக்குதான்" அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அது வந்து மைக்கியோட ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம். அதாவது டோமன் கேங் ஆரம்பிக்கும் போது மைக்கி போட்டிருந்த ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம். இது வந்து டோமனோட உயிர்னே சொல்லலாம். ஆனா உண்மை டக்கிமிச்சி, நீ வந்து என்ன மட்டும் இல்ல டோமனே காப்பாத்திட்ட. அதை வந்து எல்லாருமே ஒத்துப்பாங்க, நானும் தான் அப்படின்னு சொல்றாரு. "இவ்வளவு முக்கியமான யூனிஃபார்மை எனக்கு ஏன் தரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, "இது வச்சுக்கணுமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறது உன்னோட விருப்பம். ஆனா வச்சுக்கிட்டா இருந்தா சேஃபா பாத்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. "நான் இதுக்கு தகுதியானவன் தான் நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படின்னு கேக்குறாரு. "ஏன் நீ மைக்கியை பார்க்க கூடாது? அவன் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் மொட்டை மாடில தான் இருப்பான்" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ போய் மைக்கியை பாக்குறாரு. அப்போ அவர் வந்து, "என் மைண்டுக்குள்ள ரொம்ப நேரமா ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. ஆன்மா ஏன் டோமனுக்குள்ளேயே சண்டை மூட்டி விட பார்த்தான்? அது மட்டும் இல்லாம ஏன் அவன் கியோமாசாவை யூஸ் பண்ணான்? இதெல்லாம் விட ரொம்ப என்னை யோசிக்க வச்ச ஒரே விஷயம் என்னன்னா, இதெல்லாம் உனக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும்? நீ எப்படி டிராகனை வந்து காப்பாத்துன? டிராகனோட உயிருக்கு ஆபத்துன்றது உனக்கு எப்படி தெரியும்? நீ உண்மையில யாரு?" அப்படின்னு கேக்குறாரு. "எது நானா?" அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, "எதுக்குடா இப்போ இப்படி மூஞ்சி வைக்கிற? என்னவோ இப்போ டிராகன் உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் நீதான். ரொம்ப நன்றி தகிமிச்சி" அப்படின்னு மைக்கி சொல்றாரு. அப்புறம் ஹீரோ வந்து கிளம்பிடுறாரு அங்கிருந்து. "மைக்கி, டிராகன், ஆக்குன் உங்க கூடலாம் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது? நான் திரும்ப போய் ஆகணும்ல. அதனால குட் பை" அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா வீட்டுக்கு போறாரு. அப்போ அங்க வந்து நவுட் எங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஹினாட்டாவும் நவுட்டாவை கூப்பிடும் போது ஹீரோ வந்து ஹினாட்டாக்கு ஒரு gift கொடுக்குறாரு. என்னன்னா ஒரு செயின். "நான் நேத்து ஃபெஸ்டிவல்ல இதை வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேக்குறாரு. "இது நான் போட்டுக்கலாமா?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு சொல்றாரு. "நான் திரும்பவும் பாஸ்ட்ல இருக்க உன்னை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் எனக்கு உன்கிட்ட ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் கொடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல நினைக்கிறாரு. அப்போ அங்க ஹீரோயின் வந்து, "நான் இதை பத்திரமா பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் நான் உங்களை இன்டரப்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்றீங்களா?" அப்படின்னு கேக்குறாரு நவுட்டோ. அதுக்கு ஹினாட்டா வந்து, "எவ்வளவு நேரமாடா இங்க இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "gift கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து" அப்படின்னு சொல்றாரு. "நீ ஏன்டா இங்க வந்த?" அப்படின்னு உடனே, "நீ தானே என்ன கூப்பிட்ட" அப்படின்னு கேக்குறாரு. "சரி ஓகே நவுட்டோ கை கொடு" அப்படின்னு சொல்றாரு. "உங்களுக்கு கை கொடுக்க ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே" அப்படின்னு நவுட்டோ கேட்கும்போது, "கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான்" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. "ஹினாட்டா நீ எப்பயும் ஹாப்பியா இருக்கணும், அதான் என்னோட ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்றாரு. "இப்ப எல்லாமே மாறி இருக்கணும். டிராகன் செத்ததுனால தான் இது எல்லாமே காரணம். இப்ப அவரை காப்பாத்துனதுனால ஆக்குன், ஹினாட்டா எல்லாருமே உயிரோட இருப்பாங்க. மைக்கியும் நல்லவனா இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட்டுக்கு போறாரு. அப்போ கண்ணை மூச்சு பார்த்தா அவர் இன்னும் அந்த டிவிடி கடையில தான் வேலை பார்க்கறாரு. ஆனா அந்த மேனேஜர் வந்து திட்டிட்டு போறாங்க. "என்னது இன்னும் நான் இந்த வேலையில இருக்கனா? என்னதான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க நவுட்டோ, போன், நான் உனக்கு போன் பண்ணி பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹினாட்டா செத்த அந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, அந்த நியூஸ் எங்கனாச்சும் கிடைக்குதான்னு பாக்குறாரு. அந்த மாதிரி ஒரு நியூஸ் எங்கேயுமே இல்ல. நவுட்டோட நம்பரும் அவர் போன்ல இல்ல. ஒருவேளை இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் கையில இருக்க அந்த காயத்தை பாக்குறாரு. அப்ப எதுவுமே கனவு இல்ல, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருக்கு மெசேஜ் வருது, சலூன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மெசேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு சலூன் போய் பார்த்தா அங்க ஆக்கூன் இருக்காரு. ஹீரோக்கு பார்த்த உடனே அழுவ வந்துருது. "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் ஹீரோ வந்து, "நீங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆயிட்டியா?" அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து, "இல்லையே நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன நாளையில இருந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக்க போறாங்க. அதனால நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர்." "என்ன அந்த ப்ராமிஸை மறந்துட்டியா? நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனா நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு ப்ராமிஸ் பண்ணோம்ல" அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. "நீ வழக்கம் போல அழுமூஞ்சாவே இருக்க" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோக்கு ஒரு கால் வருது. "ஏய் வேலையை முடிச்சிட்ட போல" அப்படின்னு கேக்குறாங்க. "யாருப்பா நீ?" அப்படின்னு கேக்குறாரு. "நீ இப்பதானே பாஸ்ட்ல இருந்து திரும்ப வந்த" அப்படின்னு சொன்ன உடனே, "நவுட்டோ நீயா?" அப்படின்னு கேக்குறாரு. "நீ எல்லாத்தையும் மாத்திட்ட. அது மட்டும் இல்லாம நீ போனது ஒரு சக்சஸ்ஃபுல் மிஷன் தான்" அப்படின்னு சொல்றாரு. "என் அக்கா உயிரோட தான் இருக்கா, வா ஹினாட்டாவை மீட் பண்ண போலாம்" அப்படின்னு சொன்ன உடனே, "ஹினாட்டா உயிரோட இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்படி இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல வந்து ஹீரோவும் நவுட்டோவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹினாட்டாவை டிவில தான் பார்த்தோம். ஆனா இப்போ ஹினாட்டா உயிரோட இருக்கா, அவளை நேர்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நவுட்டோ வந்து, "நான் சில ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச்க்கு அப்புறமா தான் தெரிஞ்சது என் அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஆகவே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ டோமோனும் அமைதியா இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. "ஆனா நீங்களா இந்த வேலையை கரெக்டா பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா" அப்படின்னு சொல்றாரு. "என்னது நீ எல்லாமா?" அப்படின்னு கேக்குறாரு. "ஆமா நீங்க ரொம்ப வெத்து வெட்டுன்னு நினைச்சேன்" அப்படின்னு இவர் சொல்லும் போது, "உனக்கு
என்ன என் கூட சண்டை போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஏய் பொறுங்க, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம ஹினாட்டாவை பார்க்க போறோம், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா ஹினாட்டாவை பார்க்க போறோம்ல, நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிருக்கேன். இப்போ ஹினாட்டா பிரசன்ட்ல எப்படி இருப்பா அப்படின்றத நினைச்சு அப்படின்னு சொல்றாரு. ஹினாட்டாவோட வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் 12 ரிவெஞ்ச் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடடா, ஹினாட்டா இப்ப எப்படி இருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அப்போ நவுட்டோ வந்து, ஆமா நீங்க பிரேக்கப் பண்ணி 12 வருஷம் ஆச்சுல, கண்டிப்பா ஒரு பெரிய பொண்ணதான் ஆயிருப்பா அப்படின்னு நவுட்டோ சொல்றாரு. இப்போ வந்து கிரேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா அப்படின்னு நவுட்டோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து, ஹினாட்டா பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் லிஃப்ட்டுக்குள்ள ஏறினதுக்கு அப்புறமா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நானு, ஏதோ அது நடக்க போற மாதிரி. அதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஹினாட்டா நான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாலே, அவ எப்படி திரும்ப வருவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து நவுட்டோ கிட்ட, நவுட்டோ நான் ஹினாட்டாவை பார்க்க வரல அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் யோசிச்சு பாரேன், நான் ஹினாட்டாவை காப்பாத்தினேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியவே தெரியாது, அப்புறம் எப்படி அவளை நான் மீட் பண்ண முடியும்? நீ போய் பார்க்கலாம், ஏன்னா நீ அவ தம்பி, ஆனா நான் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் ஆச்சு அவளுக்கு, எனக்கு அவ ஹாப்பியா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அந்த இடத்த விட்டு. 12 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போனவங்க நினைச்சு யார் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கெல்லாம் ஒண்ணுமே யூஸ் இல்லையே, நான் இன்னும் 26 வயசுல இன்னும் வெர்ஜினாவே இருக்கேன், ஒரு பார்ட் டைம் ஜாப் வச்சுக்கிட்டு என் லைஃப் மாறவே இல்லை, இப்படி ஒரு பையனை நான் அப்படி போய் ஹினாட்டாம நிற்க முடியும், என்னதான் நான் வந்து டைம் டிராவல்லாம் பண்ணாலும் நான் கடைசி வரைக்கும் ஃபெயிலியர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல ஹினாட்டா உயிரோட இருக்கா, அதை தவிர்த்து எனக்கு வேற என்ன வேணும், நான் பழையபடி என் வாழ்க்கையவே பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கும் போது எதிர்க்க ஒரு பொண்ணு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹினாட்டா. நான் என்ன கனவு காண்டனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அப்போ வந்து ஹினாட்டா கூட இருந்த எல்லா மெமரிஸும் திரும்ப வந்துட்டு இருக்கு அவருக்கு. அப்படியே கண்ணு கலங்கிட்டு இருக்காரு. உன் கண்ணு இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இங்க 3 பேரும் ரூம்ல மீட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் வெக்கப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க நவுட்டோ வெறுப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து வெளில நல்ல வெதர்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு என்னடா சொல்றாங்க. நவுட்டோ வந்து ஒரே மேகமூட்டமா இருக்கு, அது நல்ல வெதரா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க இத்தனை வருஷமா மீட் பண்ணல, ஆனா நீங்க வெதரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் கொஞ்சம் நர்வஸா இருக்குனா, அதான் என்ன பேசணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அப்போ நவுட்டோ வந்து வெறுப்பாயிட்டு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. நவுட்டோ வெயிட் பண்ணு, தயவு செஞ்சு எங்க விட்டு போகாத, நீயும் இங்க இருந்து போயிட்டீனா நான் ஹினாட்டா கூட தனியா இருக்கும் போது கண்டிப்பா என் ஹார்ட் வெடிச்சிரும், நீ என்ன கொல்ல பாக்குறியா, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாரு. நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நவுட்டோ சொல்லும் போது, துரோகி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அப்போ ஹினாட்டா சிரிச்சிட்டு, நீ இன்னும் மாறவே இல்லை டக்குமிச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு, என்னன்னா ஹீரோ கொடுத்த நெக்லஸ் அவங்க கழுத்துல மாட்டிட்டு இருக்காங்க, அது நான் கொடுத்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அப்போ நவுட்டோ வந்து, சரி ஓகே நம்ம என்ன ஒரு கார் டிரைவ் போலாம், அப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் கார்ல போறாங்க. இப்போ கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சேஞ்சும் இல்ல, அவங்க 2 பேரும் அமைதியா தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து, அந்த நெக்லஸ் நான் கொடுத்ததா, அது நான் கொடுத்ததா இருந்தா இன்னும் ஹினாட்டாக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், சேச்சா அப்படி இருக்கவே இருக்காது, அவ ரீசெண்டா ஏதாச்சும் அதே மாதிரி ஒரு நெக்லஸ வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நவுட்டோக்கு ஒரு கால் வருது, என்ன திடீர்னு வேலைக்கு கூப்பிடுறாங்க, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி ஹினாட்டா கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோ வந்து கத்துறாரு, வேணாம் என்னை விட்டு போவாத அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீங்க அடல்ட்ஸ் தானே, நீங்களே உங்க விஷயத்தை பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் ஹினாட்டா டிரைவ் பண்றாங்க. அப்போ ஹீரோ மறுபடியும் அந்த நெக்லஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. நான் இன்னொரு தடவை அந்த நெக்லஸ் நல்லா கரெக்டா பார்க்கணும், ஆனா எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹினாட்டா வந்து ஒரு இடத்துல கார் நிறுத்துறாங்க. வாயேன் ஒரு வாக் போக கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. இவனை ஓகேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பார்க் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்த பார்க்ல ஏதாவது மெமரி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நான் லவ் பண்ணவரோட இந்த பார்க் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன், அந்த நெக்லஸ் அதான் இருக்கணும், அவளுக்கு 26 வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், நான் என்ன அவ 12 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ண எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த பிளேஸ் வந்து உனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க வந்து, என்னால இன்னும் அவனை மறக்க முடியல, அன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ், அப்போதான் அவன் என்ன பிரேக்கப் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் ஏன் என்ன விட்டு போனான்றது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லும் போது, எனது உன்ன ஒருத்தன் விட்டு போயிட்டானா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா என்ன ஒருத்தன் விட்டு போயிட்டான், ஆனா ஏன்னு எனக்கு புரியவே இல்லை, ப்ளீஸ் சொல்லு டகிமிச்சி அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, என்னது நானா, கொஞ்சம் இரு, நீ மறக்க முடியாதது, நீ லவ் பண்ற ஆளு நானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. ஐயோ சாரி நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போனோம், நீ காருக்கு போயிடு அப்படின்னு சொல்லி ஓடிடுறாரு. அப்புறம் அங்க யோசிச்சுட்டு இருக்காரு, இது உண்மையா, ஹினாட்டாவை உண்மையாலே விட்டு போனது நான் தானா, சரி ஏன் நம்ம இவ்வளவு தயங்குறோம், நான் கண்டிப்பா மாறணும், ஹினாட்டாவை நான் வெளில கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அங்க ஒருத்தன் வந்து நிக்கிறான். என்னது நீ இங்க இருக்கியா, நீ கார்ல இல்லையா, உங்க 2 பேர் கதையும் சேர்த்து முடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். ஹீரோ வந்து யாரா இவன், அவனுக்கு அவனே பேசிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. அந்த கையில இருக்க டாட்டூ வந்து ஹான்மா, இவன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அவன் கார்னு சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. உடனே அடிச்சு புடிச்சு ஓடுறாரு ஹினாட்டா எங்கன்னு தேடிட்டு. அங்க ஹினாட்டா வந்து அவங்க செயினை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ கார் வந்து லைட் அடிக்குது, என்னன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்போ கரெக்டா ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கார் வேகமா வந்து ஹினாட்டாவோட காரை இடிச்சுக்குமா. ஹீரோ அப்படியே கதறிட்டு வந்து பாக்குறாரு,
டக்கிமிச்சி அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னா நம்ம ஆக்குன் தான் ஹினாட்டாவை கொலை பண்ணது. நீ கார்ல இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. சில விஷயம் எப்படி முடிஞ்சிச்சு பாத்தியா? நான் வந்து கிசாக்கியோட ஆளு. டோமன்ல இருக்க எல்லாருமே கிசாக்கிய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏய் நீ ஏர் ஸ்டைலிஸ்ட் தானே, நீயும் டோமனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு பயமா இருந்துச்சு, எனக்கு கிசாக்கியை நினைச்சா பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ப்ளீஸ் எல்லாரையும் காப்பாத்து, எங்க அழுமூஞ்சி ஹீரோ அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நீ ஏற்கனவே சொல்லியிருக்க, இது எல்லாமே மாறி இருக்கணுமே, ஏன் இதெல்லாம் மாறல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அங்க ஒரு ஃபியூல் டேங்க் வந்து வெடிச்சு ஆக்குன்னு செத்து போயிடுறாரு. உடனே ஹீரோ வந்து ஹினாட்டா உயிரோட இருக்காங்களான்னு பாக்குறாரு. ஹினாட்டா வெள்ளவா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அவ உயிரோட தான் இருக்கா. ஹினாட்டா நான் உன்னை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டோரை உடைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. ஹினாட்டா கையை கொடு, வா நம்ம வெளில போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் டக்கிமிச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீ அப்புறமா சொல்லிக்கோ, இப்போ நம்ம கிட்ட டைம் இல்ல, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடு சொல்றாரு. இல்ல என்னால முடியாது, ஏன்னா என்னால என்னோட காலை உணர முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அப்படியே அவங்க பாடியோட லோயர் பார்ட் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ ஹீரோ வந்து ஹினாட்டாவை கட்டி பிடிச்சிட்டு என்னோட பாஸ்ட்லயும் சரி ஃபியூச்சர்லயும் சரி பிரசன்ட்லயும் சரி நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹினாட்டா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ இப்போ வெளில போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த மாதிரி சாக எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹினாட்டா வந்து அவரை வெளில தள்ளி விட்டுறாங்க. அந்த காரும் வெடிச்சிருது. இப்போ ஹீரோ வந்து பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன், என்ன ஆனாலும் சரி, நான் எத்தனை தடவை தோத்தாலும் சரி, கடைசி வரைக்கும் எப்போ உனக்கு சேஃபான ஃபியூச்சர் இருக்கோ அப்போ வரைக்கும் நான் சண்டை போட்டே இருப்பேன். உனக்கு ஒரு சேஃபான ஃபியூச்சர் அமைச்சு தர வரைக்கும் நான் இது நிறுத்த போறதே இல்லை. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் டோமனோட லீடர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டார் வாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ்.